அது கண்ணு மாதிரி. ஃப்ரெண்ட்ஸ் இது ஒரு டெலகிராம் ஃபுல் ஹெச்டி ஸ்டேட்டஸ். இதை பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக எடிட் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ நீங்கள் ஸ்டார்ட் டு எண்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக மேக் பண்ணிடலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம சேனலுக்கு இப்போ தான் புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் பண்ணி இன்ஸ்டாகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இதில் இந்த வீடியோ கிடைக்கும். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஆன்லைன் வேகடா சேனலில் வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடியது என்னென்னு பார்த்தீங்கன்னா ட்ரெண்டிங்கான வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் எப்படி லிரிக்ஸ் வச்சு ஆட் பண்ணுற மாதிரி, அதாவது அலைட் மோஷன் எப்படி மேக் பண்ணுறது, லிரிக்ஸும் அப்புறம் பார்ட்டிகல்ஸ் ஆட் பண்ணி எப்படி மேக் பண்ணுறது ஒரு வீடியோ வந்து ஸ்டேட்டஸ் வீடியோ உங்களுக்கு ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கு பாருங்கள். சேம் அதே போல் எப்படி மேக் பண்ணுறது அப்படின்றதான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக சொல்லியிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். எந்த ஒரு டவுட் வந்தாலும் நம்ம வாட்ஸ்அப் குரூப் ஜாயின் பண்ணிங்க, இந்த வீடியோ அதில் கிடைக்கும். அதே மாதிரி நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜஸ் ஃபாலோ பண்ணிங்க. எந்த ஒரு டவுட் வந்தாலும் டவுன்லோட் ஆகலாம் என்ன கேட்கலாம். சரி, நமக்கு டிஸ்கிரிப்ஷன் எல்லாமே இருக்குது, அதை ஃபாலோ பண்ணி இதை நீங்கள் மேக் பண்ணுங்கள். சரி, இன்டர்ஸ்பேஸ் வீடியோ ஸ்டார்ட் பண்ண அப்படி தான் இருக்கும். ஆப் இன்டர்ஸ்பேஸ் நீங்கள் நடுவில் இருக்க ப்ளஸ் சிம்பிள் சூஸ் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா அது ஃபுல் ஸ்க்ரீன் ஸ்டேட்டஸ் எப்படி மேக் பண்ணுறது, அதில் எப்படி லிரிக்ஸ் ஆட் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். நீங்கள் நடுவில் இருக்கிற 90:2 ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். 9:16 அப்படின்றத கொடுத்துக்குங்க. இதில் அவுட்புட் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா வீடியோ 180 தான் வரும். கண்டிப்பாக ரொம்ப கிளியரிட்டியோடு தான் இருக்கும். நீங்கள் அதை பற்றி எதுவும் சேர்த்தோன்னா க்ரியேட் ப்ராஜெக்ட் கொடுத்துருங்க. க்ரியேட் ப்ராஜெக்ட் கொடுத்துட்டு இமேஜ் அண்ட் வீடியோவில் போய்ட்டு ஃபஸ்ட் இமேஜை சூஸ் பண்ணிக்கோங்க. இமேஜை ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணிடணும். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்களுக்கு என்ன இமேஜ் வேணுமோ அந்த இமேஜை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள், நம்ம இமேஜை சூஸ் பண்ண போகிறோம். இமேஜை சூஸ் பண்ணிட்டோம். ஃப்ரெண்ட்ஸ் இமேஜை சூஸ் பண்ணி முடிச்சுட்டு ஒரு ஆக்டர் ஃபோட்டோ தான் நான் சூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நடுவில் ப்ளஸ் சிம்பிள் இருக்குது, அதை சூஸ் பண்ணிக்கங்க. இப்போது இந்த ஃபோட்டோவை வந்து எத்தனை செகண்ட்ஸ் உங்களுக்கு ஸ்டேட்டஸாக வேணுமோ அத்தனை செகண்ட் ஈத்தி விட்டுக்கோங்க. வீடியோவில் காட்டுறதுக்காக நான் 8 செகண்ட் ஈத்தி விட்டுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த ஃபோட்டோ டச் பண்ணிவிட்டு கீழே இருக்குது பாருங்கள், மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்படின்ற ஆப்ஷன் போய்ட்டு மூணாவதாக கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இந்த பக்கமாக ரைட் ஹேண்ட் சைடாக தள்ளுங்க. ரைட் ஹேண்ட் சைடாக தள்ளும் போது இது உங்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதிரி தள்ளி விட்டுருங்க. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருங்க, நல்லா தள்ளிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் ஃபுல்லாக தள்ளி முடிச்சிட்டோம். ஃப்ரெண்ட்ஸ் பேக் வந்துடுங்க. இப்போது சாங் ஆட் பண்ணணும். நீங்கள் நடுவில் ப்ளஸ் சிம்பிள் இருக்க சூஸ் பண்ணிவிட்டு ஆடியோன்னு இருக்கும், அதை போய்ட்டு சாங் ஆட் பண்ணிங்க. சாங்கையும் வந்து வேணும்னா உங்களுக்கு அந்த செகண்ட் நான் வீடியோவில் காட்டுறதுக்காக அத்தனை செகண்ட் வச்சுருக்கேன். நீங்கள் 30 செகண்ட் அந்த ஃபோட்டோ மீதி விட்டுட்டு இந்த வீடியோ மேக் பண்ணால் நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ முடிஞ்சது. இப்போ ஃபோட்டோவில் தான் இப்போ சின்ன ஒர்க்ஸ் பார்த்திங்கன்னா இந்த எஃபெக்ட் அப்படி, அதாவது ஃபுல் ஸ்க்ரீன் இந்த பிளிங்க் ஆகும் பாருங்கள், இந்த பக்கத்துலேருந்து இந்த பக்கம் வரும், அப்படி எப்படின்றத சொல்லிடலாம். நீங்கள் மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் தான் அந்த எஃபெக்ட். அது இந்த எஃபெக்ட்டும் இல்லை, மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மில் போய்ட்டு இதை பண்ணணும். பட் கீ ஃப்ரேம் ஆட் பண்ணணும். அதுக்காக தான் சொல்கிறேன். இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணும்போது வந்து வீடியோ ஸ்டார்ட் பண்ணிட்டா வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்படின்றத சொல்லியிருக்கேன். நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரிய வரும். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இது போய்ட்டு நீங்கள் ஃபஸ்ட் ஆப்ஷன்லேயே இருக்குங்க. அது ஃபஸ்ட் ஆப்ஷனில் தான் ரெடி பண்ண போகிறோம். நீங்கள் ஸ்டார்டிங் ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிக்கோங்க. அதாவது ஸ்டார்டிங்கில் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். நீங்கள் அதே மாதிரி ஒரு 2வது செகண்ட் வச்சுட்டு ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிக்கோங்க. அந்த கீ ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மூவ் ஆக போகிறேன் அப்படின்ற மாதிரி கணக்கு இது. அப்புறம் கடைசியாக இன்னொரு 4வது செகண்ட் போய்ட்டு ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ண போய் எனக்கு இந்த மூவிங்கில் வந்து இந்த மாதிரி வரணும் அப்படின்றது. கடைசியில் ஒரு 6வது செகண்ட்ஸ் போய்ட்டு அங்கங்கே ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணி வச்சிங்கன்னா போதும். அப்புறமா கடைசியில் ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிடலாம். இப்போ எனக்கு இன்னும் இந்த மாதிரி வரணும். டன்னு. ஃப்ரெண்ட்ஸ் முடிஞ்சது, டன், அவ்வளோதான். இப்போது வந்து இந்த சாங்கோட சவுண்டை நான் கம்மி பண்ணிடுறேன், இதில் காட்டக்கூடாது. ஃப்ரெண்ட்ஸ் இது பாருங்கள், வீடியோ எடிட்டிங் முடிஞ்சது. இந்த மாதிரி தான் உங்களுக்கு சேம் வந்து ஃபுல் ஸ்க்ரீன் ஸ்டேட்டஸ் ரெடி பண்ணுறது. பாருங்கள், ஸோ சிம்பிள். வீடியோ வந்து டெலகிராம் ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. டெலகிராமில் இதை தான் ஃபுல் ஸ்க்ரீன் ஸ்டேட்டஸ் வந்து எல்லாருமே ரெடி பண்ணி போட்டிருக்காங்க. இந்த மாதிரி பிளிங்கிங் ஆகுது தான் போட்டிருக்காங்க. இதுக்கடுத்து இந்த வீடியோவே கொஞ்சம் இந்த பக்கம் திருப்பி வந்து அது ஃபோட்டோ அந்த மாதிரி சூட்டபுளாக இருந்தால் அந்த மாதிரி ரெடி பண்ணலாம் நீங்கள் கூட. பாருங்கள், ரொம்ப பார்க்கவே ரொம்ப செம்மையாக இருக்குது. இந்த மாதிரி தான் ஸ்டேட்டஸ் ரொம்ப நிறைய பேர் ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. நீங்களும் இந்த மாதிரி ஈஸியாக மேக் பண்ணுங்கள். உங்களுக்கு வாட்டர் மார்க் வேணும்னா டெக்ஸ்ட் கொடுத்து உங்களுக்கு கீழே வந்து வாட்டர் மார்க் வச்சுக்கோங்க. அவ்வளோதான், முடிஞ்சது ஒர்க்கு. இந்த மாதிரி தான் ஸோ சிம்பிள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் வந்து நம்ம சேனலில் எல்லாமே தினமும் ஒரு ப்ளேலிஸ்ட்டு போய் பாருங்கள். அலைட் மோஷனில் ஒரு 5 வீடியோ ஸ்டார்டிங் இருக்குது. 5 வீடியோ பார்த்தீங்கன்னா ப்ளேலிஸ்ட்டில் போய்ட்டு எல்லாமே கவர் பண்ணியிருக்கேன். அதில் எப்படின்னா கீ ஃப்ரேம் எப்படி ஆட் பண்ண அப்படின்றதெல்லாம் அதை பார்த்துக்கோங்க. அதே மாதிரி கைனமாஸ்டர் டியூட்டோரியல் தினமும் ஒரு டெம்ப்ளேட்டோட தினமும் மேக் பண்ணி போட்டிருக்கேன். அது எல்லாத்தையும் மிஸ் பண்ணாமல் நீங்களும் இந்த நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிங்கன்னா போதும், நீங்களும் ஒரு எடிட்டர் மாதிரி மாறிடலாம். டெம்ப்ளேட்டும் வரும், இதுவும் வரும், ரெண்டுமே வரும். கண்டிப்பாக நீங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிங்க.
எந்த வீடியோவும் மிஸ் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா, அடுத்த ஒரு நல்ல வீடியோ கண்டிப்பாக நான் சந்திக்கிறேன். பாய் எல்லாருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற லைக் அண்ட் கமெண்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்குது. மறக்காமல் வீடியோ எப்படி இருக்குன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.